வாழ்க வளமுடன். இந்த 10 பொருத்தம், 11 பொருத்தம் அப்படின்னு நிறைய இருக்கு. இதுல முதல்ல சொல்றது தினப்பொருத்தம். அதுல ஆயுள் ஆரோக்கிய விருத்தியை பத்தி சொல்லுது இந்த பொருத்தம். இது எதை வச்சு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நட்சத்திரத்தை வச்சுதான் பார்க்கிறோம். நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் எண்ணணும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு நம்ம சமுதாயத்துல முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றப்ப பெண்ணினுடைய நட்சத்திரத்தில் இருந்து எண்ணணும். எப்படி ஒரு ஜாதகத்துல லக்னத்தை 1ன்னு வச்சுட்டு எண்ணுறோமோ அது மாதிரி பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண்ணின் நட்சத்திரத்தை 1 அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆணின் நட்சத்திரம், உதாரணத்துக்கு பெண்ணின் நட்சத்திரம் அஸ்வினின்னு வச்சுக்குவோம். இப்ப ஆணின் நட்சத்திரம் கேட்டைன்னு இருந்தா எங்க இருந்து எண்ணணும்? ஆண்ல இருந்து எண்ணினீங்கன்னா வேற மாதிரி வரும், பெண்ணுல இருந்து எண்ணினா வேற மாதிரி வரும். இப்ப பெண்ணின் நட்சத்திரம் அஸ்வினி, ஆணின் நட்சத்திரம் கேட்டை அப்படின்னா அஸ்வினி பரணி அப்படி எண்ணிட்டு போகணும். 1 2ன்னு 18 வரும். சரியா? 18ன்னு வரும். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? பெண்ணின் நட்சத்திரத்தை முதல் ஆக கொண்டு எண்ணணும். அப்படி பண்றப்போ 2 4 6 8 9 11 13 15 18 20 24 26வது நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமானால் உத்தமம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 1 வரல, அதை கவனிச்சுங்க. எது வரல அப்படின்னு லாஜிக் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்படியே மனப்பாடம் பண்றதை விட 1 ஜென்ம நட்சத்திரம், 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரமா இருந்தா தவிர்க்கணும். பின்னாடி எக்ஸம்ஷன்ஸ் வரும். தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்றேன், கூடாதுன்னு சொல்லல. 3 ஏன் தவிர்க்கிறோம் அப்படின்னு தெரியும் நமக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3னா 12 வந்திருக்காது பாருங்க. 1 இல்லைன்னா 10 வந்திருக்காது. நியூமராலஜி மாதிரியே தான் அப்படியே. இதை ஹிண்டா வச்சிட்டோம்னா ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. 3 5 7 ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். 1 3 5 7 அது பாருங்க வந்திருக்காது. 1 ஜென்மத்தாரை, மனக்குழப்பம் இருக்கும்னு தாரா பலன்களை படிச்சிருக்கோம், அதனால அதை தவிர்க்கிறோம். 3 விபத்து தாரை. அப்ப இதுல விபத்து அப்படின்னா அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு அர்த்தம். அந்த 2ஐயும் சேர்த்தோம்னா பிரச்சனையாக இருக்கும். 5 பிரத்யேக்கு தாரை, இது சிக்கல்னு அர்த்தம். 7 வதை. 10 அணுஜென்மம். 1 ஜென்மம் 10 அணுஜென்மம், அது ஆகாது. 17 ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கு பத்தி எந்த தகவலும் எங்கேயும் கிடைக்கல. நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா 8வது ராசியில மையத்துல வரும் அது. அப்போ அஷ்டமம் அப்படிங்கிற முறையில அந்த நட்சத்திரத்தை தவிர்த்து இருக்கணும். ஏன்னா 8வது ராசின்னு மட்டும் சொல்லிட்டேன்னா என்ன சொல்லுவீங்க, அதுல 3 நட்சத்திரம் வருமே சார், ஏன் 17வது மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அப்ப யோசிக்கும் பொழுது இப்ப அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க விருச்சகத்துல மையத்துல இருக்க நட்சத்திரம் அந்த மாதிரி இருக்கும். 17வது நட்சத்திரமும் வரும். ஏன்னா கேட்டை 18 இப்பதான் பார்த்தோம். இப்ப 17வது நட்சத்திரம் இந்த ராசியில மையத்துல வருது. 19 திரிஜென்மம், அதனால அதை தவிர்க்கிறோம். ஏன்னா ஜென்மம் மாதிரியே தான் அதுவும். 21ங்கிறப்ப மீண்டும் அந்த 3 விபத்துங்கிற மாதிரி தான் இங்கேயும். 22 வைநாசிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா 22வது நட்சத்திரத்துல 4ஆம் பாதம். 22 தவிர்க்கலாம். பொண்ணே அமையல சார், இதுவரையிலும் 50 60 ஜாதகம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல 4ஆம் பாதம் தவிர்த்துக்கலாம். ஏன் 4ஆம் பாதம் அப்படின்னா 88வது பாதமா வரும். அந்த நட்சத்திர பாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா 88வதா வரும். அல்லது பொதுவா 88வது பாதத்தை தவிர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த 88வது பாதம்ங்கிறது மரண பாதம் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி இருக்காங்க. அதனால அதை தவிர்க்கிறோம்.
23 5 பிரத்யேக்கு 25ங்கிறது 7ன்னு வரும். வதைத்தாரேன்னு வந்துரும். 27 வந்து முன்னாடியே சொன்னோம் அதை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி மிருத்யு அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க. அப்படி இருந்தா அது ஒரே ராசியில இருந்ததுன்னா, இப்ப அஸ்வினி இருக்குன்னா பரணி இருந்துச்சுன்னா அஸ்வினி 27வது நட்சத்திரமா வரும். ஒரே ராசியில வரும். அந்த மாதிரி இருந்தா சேர்க்கலாம். அப்படி இல்லாம இப்ப 27வது நட்சத்திரம் எங்க சொல்லலாம்? ரேவதியும் அஸ்வினியும். அஸ்வினிக்கு ரேவதி 27வது நட்சத்திரம். ரெண்டும் வேற வேற ராசியில இருக்கு. அடுத்து ஏக நட்சத்திரம் சேர்த்தலாமா அப்படின்னா ரோகிணி, திருவாதிரை, மகம், விசாகம், திருவோணம், அஸ்தம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 8 நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரமா இருந்தா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் லாஜிக்கோ வேற எதுவுமோ இல்லை, சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். அடுத்து அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம், பூசம், பூரம், உத்திரம், சித்திரை, அனுசம், பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள் வந்து மத்திமம். தவிர்க்க முடியலன்னா இதை சேர்த்தலாம். அதாவது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அதே நட்சத்திரத்துல ஆணும் பெண்ணும் இருந்தால் அதான் ஏக நட்சத்திரம்னு சொல்றோம். இப்ப அஸ்வினி ஆணும் அஸ்வினி பெண்ணும் அஸ்வினி சேர்த்தலாமானா தவிர்க்க முடியலன்னா சேர்த்தலாம், வேற வழியே இல்லைன்னா. ஆனா ஆணும் ரோகிணி பெண்ணும் ரோகிணினா நல்லது சேர்த்தலாம் அப்படின்னு வருது. மற்ற ஏக நட்சத்திரங்கள்லாம் சேர்த்தக்கூடாது.